ஓம் சரவணபவ. இன்னைக்கு முருகனுடைய கோவிலை பத்தி தாங்க பார்க்க போறோம். அந்த கோவிலை பத்தின க்ளூஸ் 5 க்ளூஸ் நான் கொடுத்துறேன். அந்த கோவில் எதுன்றத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த முருகனுடைய இந்த கோவில் தெரியுதுன்னு பார்ப்போம். நம்ம முருக பக்தர்கள் கண்டிப்பா முருகரை பத்தியும் முருகருடைய கோவில்களுடைய வரலாறு பற்றியும் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் க்ளூ, இந்த கோவில்ல என் அப்பன் முருகனும் அவருக்கு அப்பனான சிவபெருமானும் ஒரே கருவறையில இருப்பாங்க, இருந்து மக்களுக்கு அருள் புரியுறாங்க. ரெண்டாவது, இந்த கோவிலோட தல விருட்சம் பாத்தீங்கன்னா புறாமரம். இது எந்த கோவிலுக்குமே இல்லாத ஒரு சிறப்பு. மூன்றாவது, என் அப்பா முருகன் ஒரு கையில வேலுடனும் மறு கையில வில்லுடனும் காட்சி தராரு. நாலாவது, 6 படை வீடுகளை தவிர முருகன் காலடிப்பட்ட 2 இடங்கள் இருக்கு, அதுல ஒரு இடம் இந்த கோவில். அஞ்சாவது, முருகனே பாவ விமோசனம் பெற்ற தலமாக இந்த கோவில் கருதப்படுது. ஏன்னா இங்க முருகர் சிவபெருமான வழிபட்டு அவருக்கு பூஜை பண்ணி பாவ விமோசனம் பெற்றதா தல வரலாறு கூறுது. ஓகே, இந்த 5 க்ளூவை வச்சு எந்த கோயில்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் கமெண்ட்ல கரெக்டா சொல்றீங்கன்னு பாக்குறேன். எல்லா புகழும் முருகருக்கே. ஓம் சரவணபவ.